54 கிலோ. 54. நீ வா. ஓகே. பம்மி, என்னது இது? 56 கிலோ? என்னாச்சுன்னு தெரியல மேடம். நான் ஃபுல் டயட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீ நல்லா சீட் பண்ணிருக்க. நான் சொன்னதை கேக்கலல்ல? தின்னுக்கிட்டே இருந்தல்ல? இல்ல கோச் மேடம், அன்னைக்கு அப்புறம் நான் வெளியில எதுவுமே சாப்பிடல. வெயிட் எப்படி அதிகமாச்சுன்னு தெரியலையே. சரி, இப்ப என்ன பண்ண போற நீ? ரேணுவும் அதே கேட்டகரியில தானே இருக்கா? நீங்க பிபி ஏத்தாதீங்க மேடம். யாரு ஜெயிப்பாங்களோ அவங்க தான் போவாங்க. அவ வேலையை காட்டிட்டால. எனக்கு என்னமோ அவ வேணும்னே வெயிட் ஏத்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சேலஞ்ச் பண்ண யாருமே இல்ல. என் செலக்ஷன் கன்ஃபார்மா இருந்துச்சு. வேணும்னே உங்ககிட்ட சண்டை போட பாக்குறா. எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வேற பண்றா. காலையில 3 மணிக்குள்ள ஆரம்பிச்சிடுறா. அப்படியும் எப்படியா அவ எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் அங்க சூத்தடிக்கிறேன் பாரு. அப்படி பண்ணலாம் எங்க அப்பனுக்கு பிறக்கல. எப்ப பார்த்தாலும் இந்த கரண்ட் போயிட்டே தான் இருக்குமா? ஏ ரேகா, சொல்லுங்க. எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணு. பண்றேன். அன்பே உலகம் அக்கா. அன்பே உலகம். போகவா? போ. அன்பே உலகம். சனோவர் இருக்காங்கல்ல? இருக்காங்க. சனோவர் சன்னி கூப்பிடுறாரு. கொஞ்சம் இங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. ரொம்ப யோசிச்சு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காகவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்டர்நெட்ல தான் ஆர்டர் பண்ணேன். வாங்கிக்கோங்க. வெற்றியின் ரகசியத்தோட புக்ல என்ன சொல்லியிருக்குன்னா, மனசார முயற்சி பண்ணா எப்பவும் எதுலயும் வெற்றி தான். ஆனா ஏன் அப்ளிகேஷனை மட்டும் ஏன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு வருஷமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். வாங்கிக்கோங்க. எவ்வளவு நேரமா பண்ணிக்கிட்டு இருக்க? பிடிங்க. சொன்னா கேளுங்க. ஓவர்லோட்னால மெயின் ஃபியூஸ் போயிடுச்சு. 2 நிமிஷத்துல வந்துரும். ரொம்ப தொந்தரவா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. இதுதான் என்னோட கோட்டை. உட்காருங்க. அடேங்கப்பா மலங்கண்ணா, இடம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க. பின்ன அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து உங்க கூட அரட்டை அடிக்கிறோம். பாரு, என்ன பாபாஜியோட போட்டோவை மாட்டி வச்சிருக்கீங்க? ஆமா, அவரு எங்க அப்பா இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டார்ல. அவரு போனா என்ன, இப்பவே எங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வணக்கம் வணக்கம் பாபாஜி. உட்காருப்பா. அண்ணா, உங்க திறமையையும் வயசையும் இங்க தவறா பயன்படுத்துறாங்க. உங்க திறமைக்கு நீங்க இங்கெல்லாம் இருக்க கூடாதுண்ணா. கண்டிப்பா நீங்க தான் மொத ஆளா இருக்கணும். மத்தவங்க உங்களுக்கு சேவை செய்யணும், நீங்க சொல்றத தான் கேட்கணும். ஆனா எல்லாரும் ஜால்ரா பார்ட்டி. பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்கள மேல இருக்கிறவன் தான் காப்பாத்தணும். சேவை செய்யறதுக்கு தாமணின்னு ஒருத்தி இருந்தா, அவதான் பாபா மன்சுக்க மொத்தமா விழுங்கினா. அம்மனமான பேய் அவன். சதம். என்ன மலங்கண்ணா, தேவையில்லாம எங்களை பயமுறுத்துறீங்களா என்ன? அவ அப்படிப்பட்டவன் தான். ஆனா பாபாஜி சரியான நேரத்துல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டாரு. இல்லாம போன இந்த ஆசிரமமே இருந்திருக்காது. அப்படியா? ஆசிரம்ல அப்படி என்ன நடந்துச்சு? பாபா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா என்ன? இல்ல இல்ல, அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்புறம் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த ஈஸ்வர்நாத் தான் இந்த பிரச்சனையை உருவாக்குனாரு. எல்லாமே பேராசைதான். ஆனா நம்ம பாபா நிராளிச்சு சரியான பதிலடி கொடுத்தாரு.
அதனால தான் இங்க இருக்கிற புனிதத்தை காப்பாற்ற முடிஞ்சது. அப்போ அந்த ஈஸ்வர்நாத் இப்போ பாபாசாமி பாபாஜி கூட இருக்காருல்ல, அதே மாதிரி பெரிய பாபாவோட மெயின் ஆள் ஈஸ்வர்நாத். ஆனா பாபா நியூராலஜி எல்லாத்தையும் அவர் கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஈஸ்வர்நாத் மொத்தமா இங்க புஸ்வானம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் உயிரை காப்பத்துக்கு இங்க இருந்து ஓடியே போயிட்டான். போகும்போது அவனோட பைத்தியக்கார பொண்ணு சனோவரை இங்கே விட்டுட்டு போயிட்டான். இந்த ஈஸ்வர்நாத் இப்ப எங்க இருக்கான்? அவன் இப்ப எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ சனவர் அவன் இங்க ஆசிரமத்துல தான் இருக்கா. இத்தனை வருஷமா அவளை நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் பாபா நியூராலஜியோட மனசு. கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. பொம்பளைங்களை பார்த்து பார்த்து கவனிக்கிறதுல பாபாஜி உண்மையிலே பெரிய ஆள். அண்ணா, ஆ, அங்க ரகசியமா ஒரு கதை இருக்க, எதுக்குண்ணா அது? அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணாத, அந்த பக்கமே போயிடாத. என்ன புரிஞ்சதா? என்ன மலங்கண்ணா, இதெல்லாம் எங்களுக்கு புரியாதா என்ன? எங்க போக கூடாதுன்னு சொல்றாங்களோ அங்க என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? சரிதானே? உண்மைதான். மெதுவா மெதுவா போங்க. அவசரப்படாதீங்க. மெதுவா போங்க, மெதுவா போங்க. மெதுவா இருங்க இருங்க, லைன்ல வாங்க, இல்லனா என்ன திட்டுவாங்க. மெதுவா போங்க. திட்ட மாட்டாங்கண்ணா, என்ன தெரியும்ல. என் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, பம்மி. இல்ல இல்ல மேடம், லைன்ல போனேனா என் பிராக்டிஸ் மிஸ் ஆயிடும்ண்ணா. இல்ல மேடம், அது இருங்க. பம்மி பெரிய பயில்வான், சாம்பியன். அவங்கள போக விடுங்க. அன்பே உலகம், அன்பே உலகம். அட பயில்வான். பாபாஜி, உங்களுக்கு எப்பவுமே வெற்றி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு அடைக்கலம் கொடுத்ததே நீங்க தான். அதனால நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். நீ சாம்பியன் ஆச்சே, முழு ஆசீர்வாதமும் உண்டு. கண்டிப்பா வரேன். வெற்றி நிச்சயம்தான். போ. நல்லா முயற்சி பண்றா பாபாஜி. இந்த தடவை நேஷனல்ல மெடல் கொண்டு வருவா. அன்பே உலகம். சரி, வரேன் பாபாஜி. அன்பே உலகம். ஆமா ஆமா, நேத்து நான் பேப்பர்ல பார்த்தேன். ரொம்ப கொடுமையான விஷயம் தான். நடந்துட்டு தான் இருக்கு. யாரும் தடுக்கிறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் ஏதாவது விஷயம் இருக்கா? எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பாருங்க. இந்த மலங்க இருக்காருல்ல, அவரு ஏதோ இந்த ஈஸ்வர்நாத்னு ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் மிஹால் சிங்கை மீட் பண்ணுங்க. அவர்கிட்ட என் பேரை சொன்னீங்கன்னா இந்த பழைய ரெக்கார்டெல்லாம் புரட்டி பார்த்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவங்கிட்டயே இந்த ஈஸ்வர்நாத்ங்கிற பேர்ல காணவில்லைங்கிற ரெக்கார்டு ஏதாவது ஆயிருக்கான்னு கேளுங்க. ஏதாவது டைம் 2004 டிசம்பர் 2005 ஜனவரி இதுக்குள்ளதான் கண்டிப்பா இருக்கும். நிஹால் சிங். உங்க எல்லாரையும் இந்த மாபெரும் போட்டிக்கு நான் வரவேற்கிறேன். ஒரு மறக்க முடியாத போட்டியை காண நீங்க எல்லாம் தயாரா இருங்க. இந்த மாநிலத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு போட்டி போட வந்திருக்காங்க பர்வீந்தர் பம்மி, அதோட ரேணு சிங். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல. ஏன்னா ரெண்டு பேர்கிட்டயே இருக்கு அதிபயங்கரமான சக்தி. பக்தர்களே, இன்றைய நாள் மிகவும் புனிதமான நாள். இன்றைய புதிய சாம்பியனுக்கு ஆசீர்வாதம் தருவதற்காகவே நாம் அனைவரும் விரும்பும்